என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், கூச்சல் குழப்பங்கள், இதன் நடுவில் குடும்பத்தில் சமாதானம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். விட்டு கொடுக்காத கணவன், விட்டு கொடுக்காத மனைவி, பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி பல காரியங்களினால் குடும்பத்தில் சமாதானம் சீர்குலைந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 29வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீடிய சாந்தமுள்ளவன் எப்படிப்பட்டவன்? மகா புத்திமான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த சாந்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தி பாருங்களேன். மனைவி ஒருவேளை ரொம்ப கோவப்பட்டு அல்லது எரிச்சல் அடைந்து பல காரியங்களை செய்கிறாங்க. கணவனாகிய நீங்கள் அந்த இடத்துல நீடிய சாந்தத்தோடு கூட இருந்து பாருங்கள். அதை பார்க்குற மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டிக்கு எப்படி அடங்கி போகிறான் பற்றியா, எப்படி பயந்து சாவுறான் பார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பயந்து போல மாறாக நீடிய சாந்தத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். அதே போல் கணவன் மிக கோபப்பட்டு உங்களிடத்தில் சண்டையிடுகிறார். இத்தனை நாள் வரையில் நீங்களும் அதற்கு பதில் ஈடு கொடுத்து சண்டை போட்டு கொண்டு இருப்பீங்க. ஆனால் நீடிய சாந்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பாருங்கள். அதை பார்க்குற மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? கணவனை அடக்கி வைக்கிறதுக்கு உனக்கு தெரியல, கைக்குள்ளே போட்டுக்க உனக்கு தெரியல, நாங்களாம் பாரு எங்கள் கணவனெல்லாம் எப்படி மிரட்டி உருட்டி வைத்திருக்கிறோம் பார் என்று சொல்லி இப்படி பல பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்வதை செயல்படுத்தி பாருங்கள். நீடிய சாந்தத்தோடு கூட செயல்பட்டு பாருங்கள். நீங்கள் மகா புத்திமானாய் நீங்கள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், கூச்சல் குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார் அல்லவா? அவர் எவ்வளவு சாந்தத்தையும் எவ்வளவு பொறுமையையும் எவ்வளவு அன்பையும் நமக்கு வெளிப்படுத்தினார் அல்லவா? அவரை பின்பற்றி போகிற நீங்களும் நானும் அப்படித்தானே நீடிய சாந்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். உங்களை கோபப்படுத்தத்தக்கதாய் பல காரியங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடைபெறும். ஆனால் அந்த இடத்தில் நீடிய சாந்தத்தோடு கூட இருந்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக அங்கு கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். சமாதான கர்த்தர் அந்த இடத்திலே ஆளுகை செய்து மகிமைப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். மற்றவர்களையும் நீங்கள் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.